வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு. இதில் நாம் புளி சேர்க்க போகிறோம். அதே மாதிரி மசாலா எதுவும் வதக்கியெல்லாம் அரைக்க போகிறதில்ல. அப்படியே அரைச்சி தான் நாம் இந்த நண்டு குழம்பு செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் முதல்லையே நறுக்கி வச்சாச்சு. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. தக்காளி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக 3 தக்காளி, பூண்டு நல்லா பெரிய பூண்டை ஒரு 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சீரகம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு. இது பெரிய பல்லுன்றதுனால 10 பல், நீங்கள் சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 20 பல் பூண்டு சேர்க்கணும். இஞ்சி ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி. இது 1 கிலோ நண்டுக்கு இந்த அளவு மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானொலி சூடு பண்ணி நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்க்கலாம் தாராளமாக. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிடுங்க. 2 பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கலாம் வேண்டாம், உடனேவே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் வதக்கலாம். வெங்காயம் இது ஓரளவுக்கு பாதி வதங்கினதும் ஒரு 6 பல் பூண்டு, நல்ல பெரிய பல் பூண்டாக தான் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இந்த தட்டி வச்ச பூண்டையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். மோஸ்ட்டாக கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு குழம்பு செய்கிறோம் அப்படின்னாலே அதிகமாக அவங்க வதக்கிட்டு மசாலா அரைக்கிறதெல்லாம் இருக்காது. ஒன்று தட்டி சேர்ப்பாங்க, இல்லைனா பச்சையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்குவாங்க. அதே முறையில் தான் நாம் இன்றைக்கி செய்திருக்கிறோம். இந்த பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கிடட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான். தக்காளி நம்ம ஏற்கனவே அரைச்சாச்சு. என்ன தான் நம்ம அரைச்சாலும் வதக்கும் போது அந்த ஒரு டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். அதனால் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதையுமே வதக்கியாச்சு. இப்போ தக்காளி பாதி வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதுகளை அதில் சேர்த்துடலாம். இதை பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறோன்றதுனால இது நல்லா வதங்கணும். இது எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டு இதை சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளேயே நாம் நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளே நண்டு க்ளீன் பண்ணணும்னு சொன்னால், நண்டு எப்போவுமே நம்ம வாங்கும் போது அதிக நம்பர்லாம் இருக்காது. இப்போ 1 கிலோ நண்டுனா பெரிய நண்டாக இருந்தால் ஒரு 4 அப்படி தான் இருக்கும். இது சின்ன நண்டு, அதனால் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2-3 இருக்கும். க்ளீன் பண்ணுற டைம் அதிகப்படியாக ஒரு 10 நிமிஷம் தான். நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வச்சுருக்கக்கூடாது ரொம்ப நேரம். அது நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நாம் அந்த மசாலா வதங்குற டைமுக்குள்ளேயே நண்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை, நான் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதெல்லாமே செய்கிறேன், வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ண போகிறேன்னிங்கன்னா, நீங்கள் க்ளீன் பண்ணி கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கிரேவியில் சேர்க்குற நேரம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நேரடியாக கிரேவியில் சேர்த்துடலாம். நண்டு மட்டும் உடனடியாக க்ளீன் பண்ணணும், உடனடியாக கிரேவியில் சேர்த்துடணும். அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ன்னு முழுசாக காமிக்கலை. எப்போவுமே போல் க்ளீன் பண்ணிவிடுங்க. இதில் இந்த ஓட்டில் இந்த கொழுப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல கொழுப்பு சத்து உள்ள நண்டு நல்லா இருக்கும். அதில் நிறைய ஒமேகா ஃபேட்டி கண்டென்ட் நமக்கு இருக்குது. அதனால் அந்த ஓட்டில் அந்த கொழுப்புகளெல்லாம் எடுத்து வச்சு அந்த ஓட்டையும் நல்லா அலசிட்டு அந்த கொழுப்போடு நல்லா அலசிட்டு எடுத்து வைக்கணும். என் தங்கச்சி தான் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா, அந்த மற்ற ஓடுகளில் இருந்த கொழுப்பையும் அலசி ஒரு 2 ஓட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டா அப்படியே. இப்போ பாருங்கள், இந்த பச்சை வாசனை போய் நமக்கு இந்த மசாலா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிட்டோம் நல்லாவே, அது காரம் இருக்கும். அதனால் நான் குழம்பு பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நண்டு கிரேவி, அதாவது குழம்பாக வச்சாலும் சரி, கிரேவியாக வச்சாலும் இல்லை நண்டு வறுவல் செய்தாலும் காரம் ஒரு படி கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் அதோட கவிச்சி தன்மை தெரியாது. அது சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. இந்த சளிக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம காரத்துக்கு மிளகு தான் முதன்மையாக சேர்க்குறோம். மிளகாய்த்தூள் குறைவு தான். இதில் புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சும்மா தண்ணியான புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி புளிப்பு, இந்த புளி தண்ணி புளிப்பு பேலன்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி சேர்க்கணும். நம்ம சாதாரணமாக நண்டு கிரேவி நிறைய பேர் புளி தண்ணி சேர்க்காமல் செய்வாங்க. ஆனால் கிராமங்களில் புளி தண்ணி சேர்த்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், காய்கறிகள்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. இன்னும் இந்த பீர்க்கங்காய், சுரக்காயெல்லாம் சேர்த்து செய்வாங்க. அது ஒரு தனி மனம். இன்னொன்று, அது அவ்வளவோ நல்லதும் கூட நம்ம சாப்பிட்றது. இப்போ புளி தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சும்மா அதை நல்லா கிளறி விட்ட உடனே நாம் நண்டு அதில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நண்டெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு 2-3 தடவை அலசி எடுத்து வச்சதும் பளிச்சுன்னு இருக்கும். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நண்டு இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நம்ம கிண்டுறோமே, அது எங்கே உடஞ்சிரும் அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நண்டு உடையவே உடையாதுங்க, நல்லா ஹார்டாக இருக்கும்.
அதனால் இந்த மசாலா அந்த நண்டில் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டிடுங்க. அந்த மசாலா அந்த நண்டு ஓட்டுக்குள்ளே நல்லா இறங்கணும். அதனால் நல்லா பெரட்டி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு வேக வச்சோன்னா நண்டு வந்து வறுவல் மாதிரி தான் வரும். இப்போ இந்த நண்டெல்லாம் நல்லா கிளறின பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேங்க. ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்ததோடு சரி. இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு. உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தண்ணீர் சேர்க்கணும். இந்த நண்டை இதுக்கு நான் ஒரு 2 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்றேன். ஏன்னா இந்த நண்டு வேகணும். நண்டு வேகிறதுக்கு அதிக நேரம் பிடிக்காது. அது வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே நண்டு நல்லா வெந்துடும். சீ ஃபுட் எல்லாமே நமக்கு குறைவான டைம் தான். அதனால் ஒரு 2 கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போது பாதி தான் வேக வைக்க போகிறோம். அதாவது ஒரு 3 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறேன். படிப்படியாக நம்ம ஒரு 3 தடவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளை சேர்த்து நம்ம ஃபைனல் கிரேவிக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணீர் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். பாதி அளவுக்கு நண்டு வெந்திருக்கணும். இப்போ இது வேகிறதுக்குள்ளேயே நாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கப்பு போல் தேங்காய் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசி நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்குது. இன்னும் நண்டு முழுமையாக வெந்துடல. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுடுங்க. ஏன்னா கிரேவி பதத்துக்கு இருக்குன்றதுனால அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் கண்டிப்பாக அடியில் கரண்டி விட்டு கிளறி விட்டுட்டு தான் ஒன்று நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த ஓடுகளில் இந்த கொழுப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த ஓட்டையும் நல்லா சுத்தமாக கழுவி இருக்கிறோம். அந்த கொழுப்பையும் நல்லா அலசியாச்சு. 2 ஓட்டில் மட்டுமே அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறா என் தங்கச்சி. இப்போ அதை 2த்தையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை சேர்த்து கிளறின பிறகு இந்த ஓடை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள், அந்த கொழுப்புகளை. இப்போ நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த கொழுப்பு வந்து குழம்புல சேர்ந்துடக்கூடாது, அது கரைஞ்சிரும். அதனால தான் ஓட்டில் வச்சு அதே மாதிரி வேக வைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. கிராமங்களில் இந்த ஓடெல்லாம் தூர போட்ட மாட்டாங்க. அதை நல்லா அலசிட்டு அதுலேயே கொழுப்பு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பெரிய நண்டுகளில். அப்படியே கடைசியில் சேர்த்து வேக வச்சுட்டு தான் எடுப்பாங்க. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஓடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். எப்படி அந்த கொழுப்பெல்லாம் சேர்ந்து சதையாக வெந்துருச்சு பாருங்கள். அது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சுவையாகவே இருந்தது. நம்ம எப்படி கறியில் வந்துட்டு ஒரு ஈரல் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இது மீனில் வந்து ஒரு செனை சாப்பிட்ற மாதிரி. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த அளவுக்கு தண்ணி பதத்தோடு இருந்தால் தான் ஆற அப்படியே நல்லா திக்காயிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே திக்காயிடும். சாதத்து கூட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாமே அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சளி பிடிச்சவங்களுக்கு இது ஒரு அருமருந்து மாதிரி தாராளமாக செய்து சாப்பிடலாம். செய்து பாருங்கள். நன்றி.